இன்றைக்கு ஒரு சத்தியத்தை எடுத்து பேசுவோம். இயேசு கானா ஊர் கல்யாணத்திலே முதலாவது செய்த அற்புதம். மாமிசத்தில் வந்த இயேசு முதலாவது செய்த அற்புதம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. அதனால் இயேசுவின் தாயாரைய மரியாளிடம் போய் அந்த கல்யாண வீட்டு நடத்துகிறவர் சொல்கிறாரு, ஒயின் குறைஞ்சிருக்கு, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு, குறைவுபட்டு போச்சு அப்படி சொன்னோடனே இயேசுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, இயேசுவின் தாயை நோக்கி சொல்கிறார், பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரவில்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா போயிட்டாங்க. போய் அவர் என்ன சொல்கிறாரோ, இயேசு என்ன சொல்கிறாரோ அந்தபடி செய்யுங்கன்ட்டு அந்த அம்மா போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ கல்யாண வீட்டுக்காரர் கேட்டதுனால இயேசுக்கிட்டே நேரம் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, கூட்டம் மிகுதியாக இருக்கனால திராட்சை ரசம் பத்தலை அப்படின்னு சொன்னதுனால தான் சரின்ட்டு இயேசு பிதாவினிடத்திலே கேட்டுக்கொண்டு கல்ஜாடியில் முழுக்க தண்ணி நிறைக்க சொல்கிறாரு. பச்சை தண்ணியை கல்ஜாடி முழுக்க, அரை ஜாடி முக்கால் ஜாடி இல்லை, முழுக்க ஃபுல்லாக நிறைக்க சொல்லிவிட்டு இதை போய் மோந்து கொடுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ இதை இந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கங்கிறாரு. அவன் போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுக்குறான். அவன் குடிச்சு பார்க்குறான், நல்லா ருசியுள்ள திராட்சை ரசமாக இருக்குது. அவன் நேராக போய் மணவாளனை, அந்த கல்யாண வீட்டு மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனுஷனுமே பந்தியில் பந்திக்கு நல்லா ருசியாக கொடுத்துட்டு கடைசி பந்திக்கு வந்து ருசி குறைஞ்சதை தான் உயின்னு கொடுப்பான். நீயோ கடைசி பந்தி வரையில் நல்ல ருசியான திராட்சை ரசத்தை கொடுத்துருக்கன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டு மாப்பிள்ளையை பாராட்டுறாங்க. இது அக்காலத்தில் நடந்தது. அப்போ இன்றைக்கி அந்த கல்யாண வீடு மாப்பிள்ளை, அந்த ஊழியக்காரன், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அவங்க இன்றைக்கி இருக்காங்க. மாம்சத்தில் இருந்த அதே அன்னைக்கு எது நடந்ததோ அது இன்றைக்கி நடக்குது. இப்போ அந்த கல்யாண வீடு தான் சபை. கல்யாண வீட்டு மாப்பிள்ளை யார்? மணவாளன் இயேசு. மணவாட்டி யார்? நீயும் நானும். இயேசு மணவாளன், நீயும் நானும் மணவாட்டி. அப்போ ஊழியக்காரனை இயேசு அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை தண்ணீரை மொந்து கொண்டே கொடுங்கிறாரு. அதுதான் வசனம், தேவனுடைய வசனம். இயேசுக்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து அவன் எப்படி அந்த தண்ணீரை கொண்டு போய் திராட்சை ரசமாக கொடுத்தானோ, அது ருசியானதாக திராட்சை ரசமாக மாறியதோ, அதே மாதிரி ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், இன்றைக்கி இருக்க ஊழியக்காரங்க இயேசுக்கிட்ட இருந்து ஒரு செய்தியை வாங்கி கொண்டு வந்து அது ஜனங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது புளிக்காது, சுவை உள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதான் அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு நமக்கு எடுத்து காட்டுறாரு. அப்போ கல்யாண வீடு தான் சபை. அந்த ஜனங்கள் எல்லாரும் தான் மணவாட்டிகள். இயேசு தான் இப்போ மணவாளனாக இருக்கார், சபைக்கு முதன்மையான மணவாளனாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஊழியக்காரன் இயேசுக்கிட்ட இருந்து எடுத்து உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணனானா அது இயேசுவிடத்திலிருந்து வந்தது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு சபைக்கு நீங்கள் போகிறது எத்தனை வருஷம் போய்கிட்டு இருக்கீங்கன்னு கணக்கு இல்லை. நீங்கள் ஆரம்பத்தில் போகும்போது உங்களுக்கு இயேசுவோட சத்தியத்தை கொடுக்குறப்ப இருந்த அந்த இருதய நிறைவு இப்போ வரைக்கும் இருக்கான்னு பார்த்தா இருக்காது, உங்களுக்கு குறைவுபட்டு போயிருக்கும். முதல்ல ருசியான செய்தியை உங்களுக்கு ஊழியக்காரவங்க கொடுத்துருப்பாங்க. பின்ன நாள் போக போக ருசி குறைஞ்சதை கொடுத்துருவாங்க. அது உலகம். ருசியானது பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தி ருசியாக இருக்கும். உலகத்தை குறித்து சொல்கிற செய்தி உங்களுக்கு ருசி குறைஞ்சதாக இருக்கும். அதனால் எப்பயுமே குறைவுபடாதவர் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த கல்ஜாடியில் எப்படி தண்ணீரை முழுக்க நிறச்சி வச்சுருந்தாரோ அது மாதிரி முழுக்க அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட இருக்க சத்திய வார்த்தைகள். அந்த சத்திய வார்த்தைகளை நீங்கள் தான் வேணும்னு கேட்டு வாங்கணும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து நீங்களே கேட்டு வாங்கிடணும்.
ஒரு ஊழியக்கார வழியில் கொடுத்தா அது ஆரம்பத்தில் எந்த கல்யாண வீட்டு மாப்பிள்ளையும் அந்த சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு செய்தி அதாவது நல்ல ருசியான ரசமாக இருக்கும் செய்தி கேட்குறப்ப. போக போக அது ருசி குறைஞ்சு போயிடும். ஆனாலும் எப்பொழுதுமே ருசியான ரசத்தை கொடுக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு செய்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இப்போ அவர் ஆவியானவராக இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். அப்போ செய்தியை முழுசாக அது கல்ஜாடி நிறைய ததும்ப ரசத்தை வச்சுருக்காரோ அதே போல் முழுக்க செய்தியை பெற்றவர், முழுமை பெற்றவர் இயேசு கிறிஸ்து. முழுமை பெற்றவர்கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கணும். அதுக்கு நம்ம அவருக்கு மனைவியாக இருந்து அதை கேட்கணும். ஏன்னா இயேசு சொல்லுவார், மனைவியை பார்த்து உன் புருஷனை உனக்கு ஆண்டவனாக இருக்கிறான், உன்னை ஆண்டு கொள்வான். மனைவியானவள் புருஷனுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புத்திமொழி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மனவாட்டியாக இருக்கோம்னா நமக்கு யார் புருஷன்னா இயேசு, மணவாளன் இயேசு. அப்போ அவர்கிட்ட இருந்து தான் கேட்கணும். இதில் ஆவியில் அவர் நம்ம கணவனை ஏற்றுக்கணும். புருஷனாக இயேசுவை ஏற்றுக்கிட்டா தான் அவர் நமக்கு நம்மளும் இயேசுவும் ஒரே மாமிசமாக இருப்போம். இந்த செய்தியை இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை சொல்லணும் தான் அன்ன காலகட்டத்தில் அந்த கல்யாண வீட்டை முதன்மையானதாக கொண்டு வந்து வச்சாங்க. முதலாவது அற்புதமாக ஆண்டவர் முதலாவது அற்புதமாக கொண்டு வந்து வச்சதுக்கு காரணம். அப்போ நம்ம போகிற சபை மணவாட்டி சபையா இல்லை வேசி சபையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்க சபை மணவாட்டி சபை தானா இது இல்லை வேசி சபையான்னு? ஏன்னா மணவாட்டி சபையில் எப்பயுமே ருசியான ரசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இயேசுவோட செய்தியை, நற்செய்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குறைவுபடாது. ஆனால் வேசி சபையில் இயேசுவோட நற்செய்தியை ஆரம்பத்தில் கொடுப்பாங்க, பின்னால் அவங்க வேசித்தனமாயிடுவாங்க. யாருமே சபை கட்டுறப்ப இயேசு நாமத்தில் கட்டக்கூடிய இந்த சபையுமே இயேசுவோட நாமத்தில் கட்டி பின்னால் ருசி குறைஞ்சவங்களாக போய் உலகத்தாராகிடுவாங்க, உலகத்துக்கு போதிக்கிறவங்க ஆயிடுவாங்க. உலகத்தில் வாழ்கிறது எப்படி, இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்கணும் அதவே போதிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ எப்பயுமே குறைவுபடாத நற்செய்தி இயேசுவிடத்தில் இருக்கிறதா நீங்கள் அவருக்கு மனைவியானவள் கணவனிடத்திலிருந்து தான் நற்செய்தியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆவியில் இயேசுவுக்கு மனவாட்டியானோம்னா அந்த நற்செய்தியை இயேசுவிடத்திலிருந்து மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இயேசு சொன்னார், ஆவியில் எளிமையானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னிடத்தில் பெற்றுக்கொள்வார்கள். எது? இந்த நற்செய்தியை. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும், எப்படி கர்த்தருக்குள்ளே ஐக்கியமாக இருக்கணும், எப்படி நம்ம வழிநடத்தி போகணுங்கிற விஷயத்தை பூராமே அவரே சொல்லிக் கொடுப்பாரு. அவங்க தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது. அப்போ பரிசுத்த ஆவியை மணவாட்டி சபையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் போகிற சபை மணவாட்டி சபையா இல்லை வேசி சபையாங்கிறத நீங்களே பார்க்கணும். இதை எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், மணவாட்டி சபைன்னு இயேசு சொன்னது, மணவாட்டி சபை எதுனா புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் உங்களை ஒருத்தர் வழி நடத்தி உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது மணவாட்டி சபை. பழைய உடன்படிக்கையில் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தாங்கன்னா அது வேசி சபை. 2 பேருமே சபை தான். ஆனால் பழையதை எடுத்து புதியதில் உங்களுக்கு அதான் இயேசு சொன்னார், பழைய ரசத்தை புதிய துருத்தியில் ஊற்றினால் துருத்தி கிழிஞ்சு போயிடும். அப்போ பழைய உடன்படிக்கையை கொண்டு வந்து இப்போ புதிய உடன்படிக்கையை அவங்களுக்குள்ளே சேர்த்து கொடுத்தாங்கன்னா, இயேசு அப்பயே ஆபிரகாமே தசமபாகம் கொடுத்தான், நம்மளும் கொடுக்கணும்னு சொன்னால் அது பழைய உடன்படிக்கை. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் இயேசு தசமபாகம் காணிக்கையை ஒழிய பண்ணிட்டாரு. இப்போ போய்கிட்டு நான் தசமபாகம் காணிக்கை கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிழிஞ்சு போன துருத்தியில் ஊற்றுறீங்க. அது நீங்கள் எப்படி போனீங்கன்னா புளிச்ச மாவுக்கு உப்பாயிருவீங்க. புளித்த மாவுக்கு உப்பாயிருவீங்க. புளிச்ச மாவு வச்சுக்கிட்டு யாருமே எந்த ஒரு இது பலகாரம் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க, ப்ரெட்டு உருவாக்க மாட்டாங்க. புளிச்ச மாவு அதான் புதியது. பழைய உடன்படிக்கையை நீக்கிட்டு புதிய உடன்படிக்கை. நம்ம இந்த இருக்க காலகட்டத்துக்கு புதிய உடன்படிக்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். புதிய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணது யாருங்கிறதுக்கு தான் 4 நற்செய்தி கொடுத்துருக்காரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதைத்தான் நீங்கள் உள்வாங்கிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுக்குள்ளே போய் நீங்கள் ஆண்டவரோட செய்தியை உள்வாங்கிட்டீங்கன்னா தான்
இப்போ உங்கள் கூட அவர் வந்து உங்களைய மனவாட்டியாகவே ஏற்றுக்குவார். நீங்கள் பழைய உடன்படிக்கையில் போய் எடுத்துக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களைய வேசியின் பிள்ளைன்னு ஒதுக்கிடுவார். ஏன்னா அவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் புதிய உடன்படிக்கையாக இருக்குது. அப்போ புதிய உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு வாழுங்க. இப்போ நீங்கள் போகிற சபையில் பழைய உடன்படிக்கையும் பழைய ஏற்பாடுகளை எடுத்து உங்களுக்கு போதிச்சாங்கன்னா, பழையதை போதித்து அந்தப்படியே செய்யுங்க. காணிக்கை தசம பாகம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, அது மனவாட்டி சபை இல்லை, அது வேசி சபை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அதான் மனம் திரும்புங்க. அதுதான் பாவம். அந்த பாவத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க. அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டு வந்தார். பழைய உடன்படிக்கையை யாருமே நிறைவேற்ற முடியல. இயேசு நிறைவேற்றிட்டு அதில் விடுதலை கொடுத்துட்டு இயேசுவின் வழியே நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கு. அதுவே புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையின்படி வாழ்வோம். புதிய உடன்படிக்கையை கற்றுக்கொள்வோம். புதிய உடன்படிக்கையில் இருப்போம். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே புகழ். ஆமென்.